சார், திரு விஜய் அவர்கள் கரூருக்கு பிரச்சாரத்துக்கு போனப்போ 41 பேர் இறந்தாங்க இல்லையாங்க சார்? அந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாற்றிட்டாங்க. அவங்க ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஆஃப் எஃப்ஐஆரை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அதில் வந்து மீண்டும் மதியழகன் A1, புஷி ஆனந்த் A2, திரு நிர்மல்குமார் A3 அப்படின்னு சொல்கிறாங்களேங்க சார். சிபிஐயோட ப்ரொசீஜரை புரிஞ்சுக்குங்க. சிபிஐ எப்போவுமே எப்படின்னா, ஒரு கேஸு மாநில அரசிடமிருந்து ஒரு வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டால் மாநில அரசு போட்ட அதே எஃப்ஐஆரை திருப்பி ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. அவங்க புது நம்பர் கொடுப்பாங்க. சிபிஐயோட க்ரைம் நம்பர் வந்து பெருசாக ஆர்சின்னு ஸ்டார்ட் ஆகி ரெகுலர் கேஸ்ன்னு ஸ்டார்ட் ஆகி பெருசாக ரன் ஆகும். அதே எஃப்ஐஆரை அப்படியே திருப்பி பதிவு பண்ணுவாங்க, புது எஃப்ஐஆர். ஓகேவா? இதுதான் சிபிஐயோட ப்ரொசீஜர். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் போட்ட எஃப்ஐஆரில் என்ன இருந்ததோ அதே எஃப்ஐஆரை சிபிஐ ரீரிஜிஸ்டர் பண்ணி இதை கோர்ட்டில் சப்மிட் பண்ணியிருக்காங்க. வேறு எந்த ப்ராக்ரஸோ எதுவும் இல்லை. இது ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் எஃப்ஐஆரில் யார் யாரெல்லாம் அக்யூஸ்டாக இருந்தாங்களோ அதே அக்யூஸ்டை இதில் போட்டு பண்ணியிருக்காங்க. இன்வெஸ்டிகேஷனில் அதில் இந்த எஃப்ஐஆரில் இருக்க உண்மைத்தன்மை என்ன, யார் அக்யூஸ்டு, உண்மையிலே இவங்க தான் அக்யூஸ்டா அப்படின்ற விவரங்கள் எல்லாம் அவர்களுடைய புலனாய்வின் இறுதியில் தெரியும். சார், சோஷியல் மீடியாவில் திமுகவினர் பார்த்தீங்களா இங்கேருந்து அங்கே போய் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ற பதிவுகள்லாம் போடுறத பார்க்க முடியுது. அப்படி இல்லையாங்க சார் இது? அப்போது யார் மாட்ட போகிறாங்கன்றது போக போக தெரிஞ்சிருமா? சிபிஐ ஒரு ப்ரொஃபஷனல் ஏஜென்சின்னு நான் மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டிருந்திருக்கிறேன். கடந்த 2020 பீகார் சட்டப்பேரவை தேர்தலுக்காக அந்த பீகாரை சேர்ந்த அந்த சுஷாந்த் சிங் என்ற அந்த நடிகர் தற்கொலை செய்து கொண்டார். அந்த நடிகருக்கு போதை மருந்து வாங்கி அவரை தற்கொலைக்கு தூண்டி பணம் பறிக்க முயன்று தற்கொலைக்கு தூண்டி அவரை கொன்றது ரியா சக்கரவர்த்தி என்ற அந்த நடிகை என்று அப்போது பீகார் தேர்தலுக்காக தான் அதை பண்ணுறாங்க. பண்ணி ஒட்டுமொத்த ஊடகங்களும் சேர்ந்து அந்த ரியா சக்கரவர்த்தியை குற்றவாளியாக்கி ஒரு போதை மருந்து கடத்துறவருக்கு இவர் தான் தற்கொலைக்கு தூண்டினார் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. 2 நாட்களுக்கு முன்பு சிபிஐ ரியா சக்கரவர்த்தி மீது எந்த குற்றமும் நிரூபிக்கப்படவில்லை. அவர் தற்கொலைக்கு சுஷாந்த் சிங்கை தூண்டவில்லை, பணம் கேட்டு மிரட்டவில்லை என்று அறிக்கையை தாக்கல் செய்திருக்கு. இதே பிஜேபி அரசின் கீழே இருக்கக்கூடிய ஏஜென்சி தானே அது. ஆனால் இல்லை, எவிடன்ஸ் இல்லைன்னு முடிச்சிட்டாங்க. இன்னொன்று, சிபிஐ இப்படி முடித்ததுக்கான காரணம் இது ஒரு காரணம் இருக்கும். போன எலெக்ஷனுக்கு ஆரம்பித்தது, அடுத்த எலெக்ஷன் வந்துச்சு, அதுக்குள்ளே நம்ம அதை முடிச்சிருவோம் என்று சிபிஐ நினச்சிருந்தா அடாவடியாக ஏதாவது ஒன்று போட்டிருக்க முடியும். புரியுதா? ஆனால் ப்ரொஃபஷனல் ஏஜென்சின்றதுனால அந்த தப்பு பண்ணுறது. இப்போதே இந்த வழக்கில் கூட நான் உறுதியாக நம்புகிறேன், பிஜேபி சொல்லிடுச்சுன்றதுக்காக திமுகவினர் மீதோ அல்லது வேறு காரணங்களுக்காக தாவேகவினர் மீதோ குற்றச்சாட்டுகளை சிபிஐ சுமத்தாது. தில் ஸ்ட்ரிக்ட்லி கோ பை எவிடன்ஸ். நீங்கள் உங்களுக்கு பிடிக்கலன்றதுக்காக உங்களுக்கு வேண்டாத ஆளெல்லாம் நீங்கள் அதை எஃப்ஐஆரில் சேர்த்துக்கிட்டீங்க. புஷி ஆனந்த், நிர்மல்குமார் அந்த சீன்லே இல்லை. அரேஞ்ச் பண்ணதோடு முடிஞ்சு போச்சு. கடிதம் கொடுத்தது மதியழகன். புஷி ஆனந்த் கூட இருக்காது. நிர்மல்குமார் அந்த வண்டியில் கூட இல்லை. எதுக்கு அவரை சேர்த்திங்க? ஏனென்றால் அந்த கட்சியில் ஆக்டிவாக செயல்படக்கூடிய ஒரே நபர் நிர்மல்குமார். அருண்ராஜ் அந்த வண்டியில் இருந்தார், அவர் பேரை சேர்க்கல. நிர்மல்குமார் சேர்த்தது காரணம் அவருக்கு தான் வக்கீலுங்களெல்லாம் தெரியுது, லீகல் விங்கில் எல்லாரையும் தெரியுது, கோஆர்டினேட் பண்ணுவார், வேலை செய்வார். இவங்களுக்கு எப்படி திமுகவுக்கு எப்படி குடைச்சல் கொடுக்கணும்னு நிர்மல்குமாருக்கு தெரியும். அதிமுகவில் இருந்தப்பவே நிர்மல்குமார் மேலே கேஸ் போட்டு அவருக்கு ஏகப்பட்ட தொல்லை கொடுத்தாங்க. ஆனால் நிர்மல்குமார் வேலை செய்யக்கூடியவன்றதுனால சம்மந்தம் இல்லாமல் நிர்மல்குமாரை சேர்த்தேன். அங்கே வண்டியிலே இருந்துக்கிட்டு கோர்ட்டில் போய் ஆர்கியூ பண்ணிங்கல்ல, கோர்ட்டில் போய் இதே டவுன் டிஎஸ்பி தான் ஆர்கியூ பண்ணுறாரு. மதியழகனோட ரிமாண்டு பெட்டிஷனில், பெயில் பெட்டிஷன்லேயும் ஆர்கியூ பண்ணுறாரு. நாங்கள் ஆதவ் அர்ஜுன்கிட்ட சொன்னோம், இங்கே நிறுத்துங்க, 50 மீட்டருக்கு முன்னாடி அல்லது 100 மீட்டருக்கு முன்னாடி வண்டியை நிறுத்துங்கன்னு சொன்னோம். அவர் கேட்கல, அந்த இடத்துக்கு தானே அங்கே போகணும், வம்பு பண்ணாருன்னு கோர்ட்டில் ஆர்கியூ பண்ணுறீங்க. இதைத்தான் எஃப்ஐஆரில் போட்டிருக்கீங்க. நாங்கள் சம்பவ இடத்துக்கு முன்னாடி நிறுத்துங்கன்னு சொன்னோம், கேட்காமல் புஷி ஆனந்த் வண்டி அங்கே செல்ல வேண்டும் என்று சொன்னார் என்று எஃப்ஐஆரில் சொல்லியிருக்கீங்க. கோர்ட்டில் ஆதவ் அர்ஜுன் தான் இந்த மாதிரி சொன்னார். நீங்கள் ஆதவ் அர்ஜுன் பேரை ஏன் எஃப்ஐஆர் சேர்க்கல? அவரை கைது பண்ணணும்லாம் சொல்ல, ஆதவ் அர்ஜுன் பேரை ஏன் சேர்க்கல? அப்போ உங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிக்காத ஆட்களை எல்லாம் நீங்கள் அதில் சேர்த்தீங்க இல்லையா? சரி, இவங்க பேர் தானே எஃப்ஐஆரில் இருந்துச்சு. சம்மந்தம் இல்லாமல் பவுன்ராஜ் எதுக்கு அரெஸ்ட் பண்ணீங்க? யார்கிட்ட மாட்டிக்கிட்டதுன்னு போக தெரியும்ப்பா. இன்னொன்று, ஏன் சிபிஐ கிட்ட இப்படி பதறீங்க? சிபிஐக்கு போனது டெய்லி கட்டுரையாக எழுதிக்கிட்டு இருக்கிறீங்க, உச்சநீதிமன்றம் தப்பு பண்ணிடுச்சுன்னு. சிபிஐ விசாரித்தா நீங்கள் சொல்கிறீங்க இல்லை, இது இல்லை எங்க நாங்கள் பொறுப்பு இல்லைங்க, விபத்துங்கன்ட்டு சொல்கிறீங்க. அப்போ போட்டுமே, என்ன நடந்திருக்கோ அதை தானே சிபிஐ சொல்ல போகுது. ஏன் பதறீங்க? அப்போ ஏதோ தப்பு பண்ணியிருக்கீங்க. எப்படி இருந்தாலும் சிபிஐ இந்த நிகழ்ச்சிக்கு போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய தவறிய காவல்துறை அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கைக்கு நிச்சயம் பரிந்துரைக்க போகிறது. அது விட்டுறாது சிபிஐ. அப்போ யார் மாற்றான்னு அன்றைக்கி பார்த்துக்கலாம். அதனால் இந்த எஃப்ஐஆரை ஜஸ்ட் ரீரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, நத்திங் ஃப்ரெஷ். சார், ஒருவேளை விசாரிச்சுட்டு அந்த எஃப்ஐஆரில் இருக்க யாருக்குமே முகாந்திரமே இல்லைன்னு சொல்லிட்டா எஃப்ஐஆர் மாற்றி எழுத கூட வாய்ப்பு இருக்குல்ல சார்? எஃப்ஐஆர் மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை. எஃப்ஐஆர்ன்றது என்ன, ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட், அவ்வளோதான். விசாரணையை தொடங்குறதுக்கு இது ஒரு
ஆவணம். இதை வச்சு தொடங்கிட்டு அதில் 5 பேர் போட்டிருக்காங்கல்ல, இந்த 5 பேருக்கும் இந்த வழக்குக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சிபிஐ தாராளமாக எழுதும். கரூர் சம்பவத்தில் உயிரிழந்த அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்கள மாமல்லபுரத்துக்கு அழைத்து ஆறுதல் சொல்ல இருக்கிறாரா விஜய் அவர்கள்? அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிடுறேன் சார். அங்கே கல்யாண மண்டபத்துலலாம் வந்து பர்மிஷன் கிடைக்கல. அவங்களுக்கு நீங்கள் ஆறுதல் சொல்ல போகிறீங்களா, அவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஆறுதல் சொல்ல போகிறாங்களா? அந்த உயிரிழந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வந்து ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாங்களே எந்திரிச்சு வந்துட்டோம், நீங்கள் முதல்ல ரூமை விட்டு வெளில வாங்க, அரசியல் பண்ணுங்கள், 1 மாதமாக பிரச்சாரம் பண்ணல, எல்லா சனிக்கிழமையும் பிரச்சாரம் பண்ணாலே நீங்கள் அனைத்து தொகுதிகளையும் கவர் பண்ண முடியாது, இதில் 1 மாதம் வேறு விட்டுட்டீங்க. இப்போ மீதி இருக்க மாவட்டங்களுக்கு போகலன்னா அந்த மாவட்டத்தில் இருக்கவங்களாம் கோச்சிக்கிட்டு ஓட்டு போட மாட்டாங்க, எந்திரிச்சு வாங்க, கவலைப்படாதீங்க, போனது போயிடுச்சு அப்படின்னா அவங்க தான் அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல போகிறாங்க. இவங்க அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி எனக்கு தெரியல. இப்போ திரு விஜய் அவர்கள் பிரச்சாரத்துக்கு போகும்போது தானே கிரவுண்ட் லெவலில் போய் மக்களை ரீச் பண்ணுவார். ஏன்னா எல்லாரும் சோஷியல் மீடியாவில் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஜென்சி அவர் கூட தான் இருக்காங்க, அது கன்ஃபார்ம். 35 வயதுக்கு மேலே இருக்கிறவங்கள கவர் பண்ணணும்னா கிரவுண்டுக்கு போகணும்ல சார் அவங்க. ஆமாம், கிரவுண்டுக்கு போகணும். கிரவுண்டுக்கு போகிற ஐடியாவே இல்லைன்னா நேற்று தான் சொன்னேன், அந்த ஹெலிகாப்டர் வந்து கதை என்று சொன்னேன். அது போல தான் இதுவும். விஜய் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை சென்னைக்கு வரவழைத்து பார்க்கலாம் என்று அவர் எடுத்த இந்த முடிவுக்காக காலம் முழுக்க நினைத்து வருந்த போகிறார். இன்னைக்கு அது விபத்து, விஜய் எல்லாரும் கார்னர் பண்ணுறாங்க அப்படின்றதுனால பாஜக, அதிமுக உள்ளே நுழைந்து விஜய்க்கு ஆதரவாக பேசினார்கள். இதில் கடுமையான தாக்குதலை திமுக அவர் மீது தொடுக்க இருக்கிறது. போதும் இன்று வரை விடாமல் அவர் மீது தாக்குதல் தொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தெனாலிராம் பாராட்டிய அந்த மூத்த பத்திரிகையாளர் கோபால் 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. ஷூட்டிங் தான் எடுத்தாங்களாங்க கரூரில் அப்படின்னு. அவருக்கு தெரிந்த ஜேர்னலிசம் அவனே இவனே என்று விஜய் கண்ணா. அது மட்டும் இல்லை சார், உள்ளுக்குள்ள யாரும் நடிகைகள் இருந்தாங்க அப்படின்னு ஆபாச தாக்குதல் கவர் ஸ்டோரி. இதை வந்து இந்து தெனாலிராம் தான் இதை யோசிக்க வேண்டும். இதான் ஜேர்னலிசமா? இப்போ மேடையில் சொன்னார், நான் சவுக் சங்கர்லாம் ஜேர்னலிஸ்ட்டாக ஏற்றுக்கிறதே இல்லை அப்படின்னு கோபால பக்கத்தில் வச்சுட்டு சொல்கிறேன். அவரும் கூட சேர்ந்து நானே ஏற்றுக்கிறது இல்லைன்ற விஜய் கேரவனில் நடிகை என்னையா ஜேர்னலிசம்? ஒரு மேனேஜர் நினைக்கிறேன், அந்த ஜெகதீஷ்ன்ற ஒரு விஜயோட மேனேஜர். என்னையா ஜேர்னலிசம்? இது ஒரு மேகசினில் போடுறீங்க, இது காசு கொடுத்து வர வாங்கி படிக்கணுமா இந்த கருமத்தை? அது நக்கி மேகசினே கிடையாது, செக்ஸ் புக்குன்னு நான் எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன். நான் தெரியுதா புத்தி எங்கே போகுது தெரியுதா? நீங்கள் அதான் இஷ்யூ. சரி, நான் இன்னொரு ஆங்கிளில் சொல்கிறேன், இருக்கட்டுமே நடிகைங்க, உங்களுக்குனே வந்துச்சு நியூஸ். அது மக்களுக்கு தேவையான விஷயங்களை எழுதுனா அவர் நடிகை கூட இருந்தாருன்னா அது நடிகை பிரச்சனை. நடிகை வந்து என்ன கைப்பிடிச்சி இழுத்தான்னு சொன்னாங்களா? ஜெகதீஷ் கைப்பிடிச்சி இழுத்தான்னு யாரும் நடிகை கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? பண்ண நியூஸ் போட்டுங்க, நானும் போடுறேன். இல்லைல்ல, அப்புறம் எதுக்கு போடுறேன்? படுக்கை அறை எட்டி பார்க்குறதுக்கும் கேரவன் எட்டி பார்க்குறதுக்கு என்னையா வேறுபாடு? இது எப்படி செய்தியாகும் இது? ஃபஸ்ட்டு இப்படி பலகட்ட தாக்குதல்களை திரு விஜய் அவர்கள் மீது தொடுக்க இருக்கிறார்கள். இப்போது இறுதியாக இங்கே இது செய்தி உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி, மகாபலிபுரத்தில் ஏதோ ஒரு ரிசார்ட்டை பார்த்து அவங்க அத்தனை பேரையும் வரவழைக்க இருக்கிறார்கள். இன்றைக்கி இந்தியன் எக்ஸ்பிரஸில் ரொம்ப நல்ல ரிப்போர்ட்டு, குமரேசன் மற்றும் பியர்சன் லேனாக்கர் என்ற 2 செய்தியாளர்கள் எழுதியிருக்கிற செய்தி. 2 மகள்களை பறிகொடுத்த பெருமாள் என்பவர் வேலுசாமிபுரத்தை சேர்ந்தவர், அவருடைய பழனியம்மா, கோகிலா ஆகிய 2 மகள்கள் இந்த சம்பவத்தில் இறந்திருக்கிறார்கள். அவர் வந்து என்கிட்ட யாருமே என்னை கான்டாக்ட் பண்ணலைங்க, அப்படியே கான்டாக்ட் பண்ணாலும் நான் போக மாட்டேன், இது என்னங்க மரியாதை? அவர் வந்து எங்களுக்கு ஆறுதல் சொல்ல விட்டு எங்களை நேராக கூப்பிட்டு ஆறுதல் சொல்கிறாரு என்று சொல்கிறார். கொஞ்சம் யோசிச்சு போகிற, சிம்பிளாக சொல்கிறேன், விஜய் கரூர் எல்லாத்தையும் மறந்துடு. உங்கள் ஊரில் உங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தங்க செத்து போயிட்டாங்க, சரியா? நீ ஃபோன் பண்ணி, ஏன்பா ஒரு ஒய்ஃப் இருந்தால் கொஞ்சம் வர சொல்லு, நான் ஆறுதல் சொல்லணும்னு நீ சொன்னால் எப்படி பாருங்க? நல்லா இருக்கு. அறிவே இல்லையா உங்களுக்கு? உங்கள் மாலத்தி சொன்னாங்க கல்யாண மண்டபம் கொடுக்கல, இதெல்லாம் கொடுக்கலன்னு. கொடுக்க மாட்டேன் தாங்க. செந்தில் பாலாஜி கரூரில் இருப்பதிலேயே ஒரு சிறப்பான ஒரு மண்டபத்தை தெரிவு செய்து விஜய் அவர்கள் வருவதற்கு வாகனங்கள் எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்து பாதுகாப்புக்கும் ஏற்பாடு செய்கிறதுக்கு அவர் என்ன புஷி ஆனந்தா? உங்கள் எதிரியா தொல்லை தான் கொடுப்பான், அதை மீறி எந்திரிச்சு வரணுயா. எம்ஜிஆருக்கு எத்தனை கட்டத்தில் தொல்லை கொடுத்தார்கள் தெரியுமா திமுகவினர்? எம்ஜிஆருக்கு கடைசி வரைக்கும் நம்ம ஆரம்பித்த நம்ம ஒரு வளர்ச்சிக்கு காரணமான ஒரு நல்ல கட்சியை நம்ம உடச்சிட்டோன்ற வருத்தம் எம்ஜிஆருக்கு இருந்துச்சு. அதிமுகவை திமுகவோட இணைக்கணும்னு எம்ஜிஆர் 1 வருஷம் திங்க் பண்ணிட்டு இருந்தார், ஆட்சிக்கு வந்த பிறகு தெரியுமா? ஆனால் அது நடக்காமலே போனதற்கு காரணம் திமுக அதிமுக தொண்டர்கள் மீது தொடுத்த அடக்குமுறைகள், வழக்குகள், அடிப்பாங்க. எவ்வளோ பேர் அடி வாங்கியிருக்காங்க தெரியுமா எளிமைக்காரங்க? அந்த திமுகன்னா இருக்கக்கூடிய கண்மூடித்தனமான வெறுப்பு அந்த தாக்குதல்களிலிருந்து வந்தது. நம்ம சைதை துரைசாமி போலீஸை வச்சு இந்த போலீஸை வச்சு எதிர்கட்சிக்காரங்க மேலே கேஸு போட்டு அடிக்கிறது, இதெல்லாம் முதல் தொடங்கி வைத்தது தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம். அது மாதிரி அந்த அடக்குமுறைகளெல்லாம் தாண்டி தாங்க நீங்கள் ஜெயிக்கணும். செல்வி ஜெயலலிதா முதல் முறையாக சட்டசபைக்கு எதிர்கட்சி தலைவராக போகிறாங்க. அந்த டைமில் சார் எம்எல்ஏக்கள் ஃபோனில் பேசினதை டேப் பண்ணியிருக்கீங்க, எம்எல்ஏக்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுறாங்க அப்படின்னு பேசினதுக்கு தான் சார் அவங்கள முடியை பிடிச்சி இழுத்து, சாரியை பிடிச்சி இழுத்து அவங்க அன்றைக்கி போட்டாங்க சபதம், முதலமைச்சராக தான் நான் இங்கே வருவேன்னு.
யாருமே ஈஸியாக அந்த பதவிக்கு வரலை. முதலமைச்சராக வரதுக்கும் அந்த பிரச்சனைக்கும் நடுவில் கன்சிஸ்டன்சி, விடாமுயற்சி, மன உளைச்சல், கடும் உழைப்பு. இந்த வெறி வேணும். ஐயாவை தான் நம்ம மீண்டும் உதாரணமாக சொல்கிறேன். எப்படி இருக்க? ஓஹோ, நான் பெத்த மகன், நான் ஆரம்பித்த கட்சியை நீ என்கிட்டே ஆட்டை போடுறியா? பார்த்துடலாமா? வந்து பார்த்தல, தளர்வாக தானே இருக்கார், இருந்தாலும் அவர் மனசு எப்படி இருக்கு? கிளம்பி போகிறார் பாரு இன்றைக்கி. இது வேணும். ஐயாவெல்லாம் அத்தனை பேருக்கும் உதாரணம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல்வாதிகளுக்கும் மருத்துவர் ராமதாஸ் ஒரு சிறந்த உதாரணம். 86 வயசில் நீங்கள் எப்படி இருக்கணுன்றதுக்கு ஐயா ஒரு உதாரணம். செஸ் மாதிரி காயை நகர்த்துறது பற்றியா? ஓஹோ, நடைபெணம் போறியா நீ? வச்சுக்கிறேன். கூட்டு பொதுக்குழுவை போகிறாரா? இன்றைக்கி ஐயா அழகாக ஓய்வு எடுக்கலாம் தானே? அந்த தோட்டத்தை பார்த்து எப்படி நல்லா இருக்குது, அழகாக சாயங்காலம் சாப்பிட்டுட்டு இந்த தோட்டத்தில் ஒரு வாக்கிங் இங்கே போயிட்டு என்னப்பா நடக்குது அப்படின்னு கேட்டுட்டு ஐயா நிம்மதியாக ஓய்வு எடுக்கலாமா? கஷ்டப்பட வேணாமா? அப்படியா இருக்காரு? ஆனால் இன்னும் நீங்கள் கட்சியை முழுசாக நடத்த ஆரம்பிக்கல, ஆனால் ஓய்வுலே இருக்கீங்க. இளவு விழுந்துருக்கியா? அந்த பாரு, அந்த சொல்கிறாங்களே அந்த பழனி அம்மா கோகிலா, ஒன்றுக்கு 11 வயசு, ஒன்றுக்கு 14 வயசியா? நீ போய் அவங்க வீட்டுக்கு போய் அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சி ஆறுதல் சொல்கிறது முறையா? என்னங்க உங்கள் பொண்ணு செத்துருச்சா? வாங்க மாவுளி வராங்க. என்ன அரசியல்வாதி நீங்கள்? இதுக்கு நீங்கள் ஆறுதல் சொல்லாமே இருங்கன்றேன். விட்டுருங்க. அதான் வீடியோவில் ஒரு ஆறுதல் சொன்னீங்களே, விட்டுருங்க. சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சார், எவ்வளோ சார் ஒரு மரியாதைன்னு ஒன்று. இது காலத்துக்கும் இது பழிச்சொல்லாக இருக்கும் தம்பி. அவர் விஜய் இதோட விபரீதம் புரியாமல் விளையாடுறாரு. நாங்கள் இந்த தாவக நிர்வாகிகளிடம் பேசினேன். நாங்கள் போலாண்டு தாங்க இருந்தோம், நாங்கள் அங்கே போகிறோன்றது தெரிஞ்சு அந்த ஃபேமிலியை தூக்கிடுறாங்க. அதில் இந்த பாதிக்க 41 குடும்பத்தில் ஒரு 3 குடும்பத்தை தூக்கிட்டாங்க போல இருக்குது. இதையே அரசியலாக்குங்கன்றேன். எங்களிடம் வருவதாக வாக்களித்திருந்தார்கள், அதில் 5 குடும்பங்களை காணவில்லை. செந்தில் பாலாஜி தான் கடத்தி வைத்திருக்கிறார் 5 குடும்பங்களை. சொல்லுங்க, அது உங்களுக்கு பெருமை தானே? அதானே அரசியல். இனிமே அந்த பேரை சொல்றதுக்கு தைரியம் இருக்குமான்னு தெரியலையேங்க சார். அன்னைக்கு மட்டும் பேரை சொன்னாராக்கா? சொல்லுங்க, அப்படித்தானங்க அரசியல் பண்ணணும். எம்ஜிஆர் சொன்ன மாதிரியே சொல்றதுக்கு, டயலாக் பேசுறதுக்கு மட்டும் தெரியுது. எம்ஜிஆர் இதே சொன்னார், என் தொண்டர்களை கை வைக்காதீங்க, என்ன வேணா எது வேணாலும் பண்ணிங்க. அதே டைலாக், புதுசு கூட இல்லை அது. என்னங்க இங்கே நீங்கள் அந்த ஜனங்களை பார்க்குறதுக்கு கல்யாண மண்டபமே தான் வேணுமா? ஒரு சாமியானை போட்டுக்குங்க. நான் இன்றைக்கி வர்றேன் இந்த டேட்டில், பாதுகாப்பு ஏற்பாடு செய்ய வேண்டியது காவல்துறையோட கடமை. நீங்கள் தான் எழுதி கொடுத்தீங்களே, லத்தி சார்ஜெலாம் பண்ணுங்கன்னு எழுதி கொடுத்துருக்கீங்கல்ல. அப்போ யாராவது ஒரு அங்கே தனியார் நிலைமை இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட அறுவடை கிட்ட முடிஞ்சு ஒரு இடத்துல இருக்குன்னா ஒரு 2 லோடு மண்ணை அடித்து அங்கே 2 சாமியானவை போட்டு போலீஸ்கிட்ட பாதுகாப்பு ஏற்பாடு மட்டும் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வச்சுக்கிறவங்க, ரோடுலேருந்து நீட்டாக வண்டி போயிடும். அங்கே நின்று நான் அவங்கள பார்க்குறேன், எல்லாரையும் அங்கே வர சொல்லிட்டுங்க. பாதி ஃபேமிலி வரட்டும், 25 ஃபேமிலி வரட்டும், மீதி 15 ஃபேமிலியை செந்தில் பாலாஜியோ அல்லது வேறு யாரோ ஒருவர் கடத்தி வைத்திருப்பதாக இருக்கட்டும். இங்கே விஜயை வந்து சந்தித்து விடக்கூடாது என்பதற்காக பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் சுற்றுலா தலத்துக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். சேம் கரூர் ஃபார்முலா, ஈரோடு ஃபார்முலா இங்கேருந்து கிளம்பியிருக்கு. விஜயோட டவர்லாம் மானிட்டர் பண்ணிருக்காங்க. இங்கேருந்து இந்த டவர் நவுறுதுன்னு சொன்ன உடனே 4 ஃபேமிலி தூக்கி ரிசார்ட்டில் வச்சுட்டாங்களாம். இன்னொன்று, உங்களால் போய் அந்த ஏழை குடும்பங்கள் ரிசார்ட்டில் 4 நாட்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் அதுவும் உங்களுக்கு நல்லது தானே? இதையே சொல்லுங்க மக்கள் கிட்ட. இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கு போகும்போது தான் பார்த்தேன் நான், 3 வேளை சாப்பாடு. அப்போ வந்து இந்த அஜித் விஜய் படம் ஏதோ ஒன்று ரிலீஸ் ஆயிருந்துச்சு, வாரிசோ ஏதோ ஒன்று, February 23, 2 படம். அந்த படத்தை பெரிய ஸ்க்ரீனை போட்டு 2 வாட்டி, அந்த 2 படத்தை எத்தனை வாட்டி போடுறது? அப்புறம் எல்லோரும் மேட்டூர் டேமை கூப்பிட்டு போய் அங்கேயே குக்கிங், டேம் ஃபிஷ்ஷை பிடிச்சி எல்லாம் அண்ணன் செந்தில் பாலாஜி கைங்கரியம். எனக்கு அவங்க பண்ணுறது ஜனநாயக விரோதம், சட்டவிரோதமாக இருந்தாலும் இதெல்லாம் பண்ணுறதுக்கு, இந்த 3 வேளை கரிசோறு தின்னுட்டு இருக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபாய். எனக்கு சந்தோஷமாக தான் இருந்துச்சு. இப்படியாவது செந்தில் பாலாஜி காசு வெளில வரட்டுமே. இன்னொன்று, ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சாருன்னு வைங்களேன், அமோகமாக போகும் போல. இது அப்படியே எடுத்து விலாகா போடலான்ற நான் ஒரு ஐடியாவாக கொடுக்குறேன். செஞ்சிடுவார், அசோக்கிட்ட சொல்லிவிடுவோம், செஞ்சிடுவார். நான் இது உறுதிப்படுத்திக்காமல் இப்போ விஜயை விமர்சனம் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அமைதியாக இருந்தேன். உறுதிப்படுத்திட்டேன். இங்கே தான் வர வைக்கிறாங்க. இங்கே தொல்லை கொடுக்க மாட்டாங்களா? சரிங்க, வர வைக்கிறீங்களே, எல்லா ஃபேமிலியும் கூட்டு வந்துடுறீங்களாங்க? என் வீட்டில் ஒரு இலை விழுந்துருச்சுப்பா. டிஎம்கே கவர்மெண்ட் கொடுத்தது, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்தது, பிசிகே கொடுத்தது சேர்க்க முடியாது, இன்னும் செக்க போடாதுன்னு இருக்காங்க. அதனால் அது சேர்க்கலை. நான் எல்லாம் சேர்ந்து ஒரு 34 லட்ச ரூபா வந்திருக்கு. சரியா? சென்னைக்கு போகாதுன்னு இன்னொரு ஒரு 5 லட்ச ரூபாய் கொண்டு வந்து கொடுக்குறாரு செந்தில் பாலாஜி. வாங்கிக்க மாட்டேங்க நான். எனக்கு விஜயை பக்கத்தில் பார்த்து பேசுகிறது தான் எனக்கு முக்கியம். எனக்கு இது வேணாம் 5 லட்ச ரூபான்னு சொல்லுவாங்களா? அதான் 5 குடும்பத்தை ஆல்ரெடி தூக்கிட்டாங்கன்ற. இப்போ தூக்க மாட்டாங்களா? சரி, இன்னொரு ஆங்கிள்லேருந்து பார்ப்போம். இந்த இலவை முதலே செஞ்சுருக்க வேண்டியதானே? நான் 1 மாதமா ஃபஸ்ட்டு மந்த் ஆனிவர்சரி அன்றைக்கி தான் பார்ப்பீங்களா விக்டிம்ஸ் ஃபேமிலியை? திரு உதயநிதி அவர்களுக்கு சொன்னதைத்தான் நான் திரு விஜய் அவர்களுக்கும் சொல்ல விரும்புகிறேன். உங்கள் கன்வீனியன்ஸு, உங்கள் வசதி, உங்கள் வாழ்க்கை. நாட்டை ஆளணும்னு ஆசைப்படாது. நீங்கள் எங்களை ஆள வேண்டும் என்றால், எங்களுக்கு தலைவராக வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் உங்களிடமிருந்து உழைப்பை எதிர்பார்க்குறோம். 1000 கஷ்டம் இருக்கும் சார் உங்களுக்கு. ஹோட்டல் கொடுக்க மாட்டாங்க,
கல்யாணம் பண்ண கொடுக்க மாட்டாங்க, பாதுகாப்பு சிக்கல் இருக்கும். எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை. என் வீட்டில் 2 பணம் விழுந்துருக்கு. எனக்கு நீ என்ன பார்த்து ஆறுதல் சொல்லணும். நியாயப்படி என் வீட்டுக்கு வரணும். இல்லை பரவாயில்ல, விஜய் அவர்களுக்கு சிக்கல் இருக்குன்றதுனால பக்கத்தில் ஒரு கல்யாண மண்டபத்துக்கு வர சொன்னீங்கன்னா வர்றேன். அது பரவாயில்ல. அதுவே தவறு. உங்கள் சொந்தக்காரங்க யாருக்காவது நான் பழைய பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ரூம் போட்டிருக்கேன், வா உனக்கு ஆறுதல் சொல்லுன்னு சொன்னால் எப்படி பாருங்க. அதுக்கு பதிலாக எம்ஆர்வியும் செந்தில் பாலாஜியும் எல்லா வீட்டுக்கும் போயிட்டு வந்துட்டாங்கல்ல சார். லீடர்ஸு நான் ஒரு விஜய் போகிறதுல சிக்கல் இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். என்ன எஃபர்ட் போட்டீங்க? உங்களது நிர்வாகிகள் அருண்ராஜும் புஷி ஆனந்தும் நிர்மல்குமாரும் கரூர் எல்லையில் 27 முதல் 28 விடியற் காலை 4 மணி வரை இங்கே காத்திருந்தார்கள் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். நீங்கள் காத்திருந்தீர்களா? அருண்ராஜ் இருந்தார், நிர்மல் இருந்தார், ஆதவ் இருந்தார். நீங்கள் இருந்தீங்களா? குறைஞ்சது திருச்சியில் இருந்தீங்களா? எப்படி சார் வீட்டுக்கு போக மனசு வரும்? ஸ்பைடர் மேனில் வந்து பார்த்தீங்கன்னா பீட்டரு அப்படியே ட்ரெஸ் அப்படியே போட்டு ஸ்பைடர் மேனாக மாறுவா. அப்படி பீட்டராக இருக்கக்கூடிய சினிமா நடிகராக இருக்கக்கூடிய திரு விஜய் அந்த ஸ்பைடர் மேனாக மாறுறதோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குல்ல, அதுவே நடக்காதனால தான் இந்த சிக்கல் நான் சொல்கிறேன். என்னன்னு சொல்கிறேன், எல்லாருமே விஜய் எல்லார் வீட்டுக்கும் போயிட முடியுமா? அப்போ எப்படி அவர் அரசியலில் வந்து சோபிக்க முடியும்? 100 மீட்டர் ஓடிட்டு இருக்காரு சார் திரு விஜய், ஜெயிச்சிடுறாரு. அது சினிமான்னு வச்சுப்போம். மாரத்தானுக்கு அவர் வராருன்னா இங்கே செட் ஆஃப் ரூல்ஸ் டிஃப்ரெண்ட், அதை அடாப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ எப்படி மாரத்தானில் அவரால் ஜெயிக்க முடியும்? 100 மீட்டரில் போகிற அதே வேகத்தில் போயிட்டு ஃபஸ்ட்டு கிலோமீட்டரில் நின்றுவார், அவ்வளோதான். இது என்ன எந்த வகையில் அச்சமூட்டுதுன்னு நான் சொல்கிறேன் சார். இப்போ சினிமா நடிகர்கள் மேக்சிமம் அரசியலுக்கு வரதில்லை. தனுஷா இருக்கட்டும், சூர்யாவாக இருக்கட்டும், வந்தாலும் திமுக பக்கம் சாஞ்சிடுறாங்க. சத்யராஜோட பொண்ணாக இருக்கட்டுமே, சேகர் பாபு அவர்களை பாராட்டுறாங்க. இப்போ திரு விஜய் அவர்கள் ஒருவேளை தோத்து போறாருன்னா காலங்காலத்துக்கும் இது ஒரு பயமா மாறிடும் சார். இன்னொருத்தவங்க வர்றதுக்கு முயற்சி கூட பண்ண மாட்டாங்க சார். உழைக்கிறதுக்கு தயாராக இல்லைன்னா முயற்சி பண்ணாதீங்கன்னு நான் சொல்கிறேன். வர்றதுன்னா சில தியாகங்களை செய்கிறதுக்கு, உழைக்கிறதுக்கு, சில சங்கடங்களை சந்திக்கிறதுக்கு, உங்களை வருத்திக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். நீங்கள் இன்னொரு கோணத்துலேருந்து பார்த்தீங்கன்னா முதல்வருக்கு உடம்பு முடியல, முதுமை, மற்றவர்களை போல் அவ்வளவு ஆரோக்கியமாக இல்லை. இங்கே ஜிம்மு வீடியோலாம் அது இதுன்ட்டு போட்டாலும் கஷ்டப்படுறார். நான் சொல்லிடுறேன், பல உபாதைகளை வச்சுக்கிட்டு இழுத்து கொண்டு போகணுமே இந்த கட்சியை, மீண்டும் ஆட்சிக்கு வரணுமேன்றதுக்காக ஒரு கஷ்டப்படுறாரு. இதனுக்கே நிறைய விமர்சனங்களை அவரும் ஃபேஸ் பண்ணுறாரு, ஆனாலும் போகிறாரே சார் அடுத்தடுத்து. அதைத்தான் விஜய் பார்த்து கற்றுக்கணுன்றேன். நீங்கள் திரு சிஎம் நடந்து போகிற ஃபுட்டேஜெலாம் அதிகம் வெளியில் வர்றதில்ல, தெரியுதா? 5 செகண்டுக்கு மேலே காட்டுறதில்ல, பார்த்துருக்கீங்களா? இந்த முந்தா நாள் கூட வெள்ள பகுதிகளெல்லாம் கையில் ஒரு கட்டை தூக்கிட்டு போயிட்டு பார்வையிட்டார், ஞாபகம் இருக்கா? அந்த இதெல்லாம் சிஎம்ஓ ஹேண்டிலேருந்து ரிலீஸ் ஆன அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2-3 செகண்டுக்கு மேலே வீடியோ வரல. கவனிச்சிங்களா? கஷ்டம். அவ்வளோ சிரமத்தை மீறி எதுக்கே அவர் போகிறாரு? நாம் தான் லேட் பண்ணணும். இத்தனைக்கும் அவர் கட்சி முழுக்க தளபதிகள், உங்களை விட்டால் ஆளே இல்லை. எதுக்கு போகிறார் சிஎம்? ஆனால் நீங்கள் 30 நாளாக வீட்டை விட்டு வெளில வரல. விசாரித்த நிர்வாகிகள்கிட்ட என்னங்க எதுக்குமே அறிக்கை விடணும்? இல்லை, இந்த கரூரை முடிச்சுட்டு தான் நாங்கள் முடிச்சிருச்சே, இன்னும் வேற என்ன முடியணும்? உங்களை பார்க்கணுமா விக்டிம்ஸை? அதுக்கு பிறகு தான் அரசியலை பற்றியே சிந்திப்பீங்களா? அப்போ அது வரைக்கும் மக்கள் பிரச்சனைகள் எதை பற்றி நீங்கள் பேச மாட்டீங்க. அந்த டெல்டா பகுதிகள் முழுக்க அழிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பற்றி நீங்கள் பேச மாட்டீர்கள். மழை வெள்ளத்தில் மக்கள் வீடுகளை இழந்து வீடுக்குள் தண்ணீர் புகுந்து தத்தளித்தால் நீங்கள் பேச மாட்டீர்கள். ராம்சார் நிலத்தில் கட்டிடம் கட்ட ஊழல் அதிகாரிகள் அனுமதி கொடுத்தால் நீங்கள் அதை பற்றி பேச மாட்டீர்கள். 2 அதிகாரிகள் சேர்ந்து கொண்டு டிஜிபி நியமனத்தில் தாமதம் செய்தால் அதை குறித்து நீங்கள் பேச மாட்டீர்கள். நாங்கள் உங்களுக்காக நீங்கள் பேசுவதற்காக காத்திருக்க வேண்டும், அப்படித்தானே? நம்ம வந்து பிஜேபியோட அண்டர் கிரவுண்ட் டீலிங்கில் இருக்கோம் அப்படின்னு விமர்சனம் பண்ணிடுவாங்கன்ற பயமே இல்லாமல் திரு ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு கலைஞரோட காயினை வெளியிடுறாங்க சார். அதுதான் அரசியல். அதை இவர் புரிந்து கொள்ள வேண்டும். விமர்சனம் வருன்றது தெரியாதா? வெள்ளை கூட தூக்கிட்டு மோடி வரவேற்க போகலையா? கேலோ இந்தியாவுக்கு கூப்பிடலையா? அந்த பக்கம் போய் கேலோ இந்தியாவுக்கும் அவரை கூப்பிட்டுட்டு பாஜகவேன்னு பேசிக்கிட்டு தானே இருக்காங்க. அதான் அரசியல். 4 வருஷமாக போகாமல் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போலே அவர் போலியா? இடி வந்தவொடனே போலியா வேகமா? அதான் அரசியல். அங்கே போய் ரூமுக்குள்ளே கதை சாத்திட்டாங்களான்னு கப்புன்னு காலில் விழுந்துட்டு அப்படி தான் திட்டுவாங்க. கண்டுக்காதீங்க நீங்கள். இந்த இடி மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. அதான் அரசியல். we will send money. என்ன விமர்சனம் பண்ணுறதுனே தெரியல எனக்கு. எப்படியா மனசு வருது உங்களுக்கு இந்த ஐடியாவெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு? ஃபஸ்ட்டு இது எப்படி பேசலாம்? நீங்கள் 2 பிள்ளைங்க சொன்னேன்ல, 11 வயசில் ஒரு பொம்பளை புள்ள, 14 வயசில் ஒரு பொம்பளை புள்ள. அந்த தகப்பை நான் நேரில் வர வச்சு ஆறுதல் சொல்கிறேன்னா நீங்களாம் என்னையா மனுஷன்? ஒரு நடிகனாக கூப்பிடலாம், ஒரு தலைவராக கூப்பிட முடியாது. ரெண்டுமே கூப்பிடக்கூடாது. அப்படி உங்களை யாரும் ஆறுதல் சொல்லியே? அப்படின்னா ஆறுதல் சொல்லணும். நீங்கள் ஆறுதல் சொல்லி அந்த 2 குழந்தைகளை மீட்டு உயிர்த்தெழுக்க வைக்க போகிறீங்களா நீங்கள்? இல்லை உனக்கு கவலைப்படாதீங்க, நான் கூட இருக்கேன், இதானே? இதை ஃபோனில் சொல்லிட்டு போங்க. ஃபோட்டோ எடுத்து போகிறதுக்கு நீங்கள் வர வைக்கிறீங்க. இன்னும் சொல்ல போனோன்னா உங்கள் கில்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக வர வைக்கிறீங்க நீங்கள், இல்லையா? நாங்கள் தேடிட்டோம், நீங்கள் தேடிடுங்க தளபதி அப்படின்ட்டு அவங்க வந்து சொன்ன உடனே உங்களுக்கு திருப்தி ஆகும். உங்கள் கில்ட்டுக்காக நீங்கள் கூப்பிட்றீங்க அவங்கள, இல்லையா? இது குரூரமான செயலாக தெரியவில்லையா உங்களுக்கு? அந்த 2 பிள்ளைங்க தானே அவர்களோட எதிர்காலம். இந்த அப்பா அம்மாவுக்கு இந்த குழந்தைங்க தானே எதிர்காலம்.
எதுக்காலுமே போச்சு. இன்னொன்று யோசிச்சு போகிற அந்த கணவன் மனைவி 2 பேருக்கும் இனிமேல் நம்ம எதுக்கு வாழணுன்ற எண்ணம் வருமா வராதையா? அவங்கள நீ வந்து மெட்ராஸுக்கு வா பஸ்ஸு பிடிச்சி, வீட்டு வாசல்லே பஸ் வந்து நிற்கும், வந்து ஏறு, விஜய் உனக்கு ஆறுதல் சொல்வாருன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எப்படியா மனசு வருது? உங்களுக்குலாம் எங்களை ஆளணுன்ற வேறு எண்ணம் இருக்குது இல்லை? யோசிக்கலாமாப்பா ஃபஸ்ட்டு. முதலமைச்சர் ஸ்டாலின் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தால் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களை பூரா தலைமைச் செயலகத்துக்கு வர வச்சு ஆறுதல் சொல்லியிருந்தா எப்படி பாருங்க? நம்ம என்ன சொல்லியிருப்போம்? அவர் போகலை, அதுபோல் அமைச்சர்கள்லாம் போனாங்க, முடிஞ்சு போச்சா? ஆனால் இங்கே வர வச்சுருந்தானே எப்படி இருக்கும்? அவராவது முதலமைச்சரே இது செய்யக்கூடாதுன்றோம். இப்போவே இப்படி இருக்கிறீங்கன்னா நாளைக்கு உங்கள் கையில் அதிகாரம் வந்துச்சுன்னா எப்படி நடந்துக்குவீங்க நீங்கள்? திமுக கிட்ட ஒன்று இருக்குல்ல, ஆணவம், அது இல்லை சார், நிர்வாகம் தெரியல சார். கோவமாக கத்தி எடுத்து குத்துறதுக்கும் தெரியாமல் கத்தி பத்து குத்துறதுக்கும் ரிசல்ட் ஒன்று தானே, இன்டென்ஷன் வேறவா இருக்கலாம். இன்னொன்று, இது தவறு என்று தெரியாமல் கூட நீங்கள் எதுக்கு அரசியல் கட்சி நடத்துறீங்க? அப்போ இது தப்புன்னே தெரியல உங்களுக்கு. நான் இதைத்தான் நான் அன்னையிலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஐடியாவை சோப்பு வியாபாரி பிச் பண்ணால் கூட எடுத்தோடனே நீங்கள் இதை ரிஜெக்ட் பண்ண வேணாமா? யோ, அறிவு இருக்கா உனக்கு? உயிரை பறி கொடுத்துருக்கான், அவனை இங்கே வர வச்சு ஆறுதல் சொல்லுன்ற என்னையா ஸ்ட்ராட்டஜிஸ்ட்? நீங்கள் தானே சொல்லணும். பொதுவாங்க சார், டிவிக்கு தனியாக நிற்கும் அப்படின்லாம் பேசிக்கிறாங்க சார். இன்னும் சின்னமே வாங்கலை. ஸோ அதை மக்கள்கிட்ட இன்னும் எடுத்துகிட்டு போய் சேர்க்கறது ரொம்ப கஷ்டம் இல்லையாங்க சார்? குறுகிய காலம் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு போட்டி போடுறாங்களான்னு பாருங்கம்மா, அதுக்கப்புறம் சின்னத்தை பற்றிலாம் பேசலாம். விடுங்க.